வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நாளைக்கு 2ஆம் தேதி நமக்கு விஜயதசமி. அதை முன்னிட்டு என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே நாளைக்கு வந்து லீவாக வந்து இருக்கும். அதன் காரணமாக அக்டோபர் 3ஆம் தேதி தான் அகெயின் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு 3 to 4 டேஸாக நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்தோம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று முந்தானேத்து சொன்ன விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு, ப்ளஸ் மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இருந்தது. ஸோ அதன் காரணமாக மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு காமா பிளாஸ்ட் வந்து நடக்கணும். அப்படி நடக்க முடியல அப்படின்னா 1 hour சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவ் ஆகுது வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது நேற்று வந்து ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம், அது வந்து நடக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷம்தான். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1% மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிஃப்டி 50ல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. அதிலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டைமிங் வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் வந்து பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நிஃப்டி 50 ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இப்போதைக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு, அது அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறத நாம் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் ஃபர்தராக வரும் நாட்களில் நிஃப்டி 50யோட இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து நமக்கு வந்து நிஃப்டி 50 பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்டில் போகுது, டோட்டல் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வரும் நாட்களில் தான் அதுக்கு வந்து விடை நமக்கு வந்து தெரியும். இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 hour சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நாம் வந்து என்ன சஜஷன் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த 25,050 24,900 இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த மூமெண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருந்தது இல்லையா, இந்த டோட்டல் மூமெண்ட்டுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி இந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகணும். ஸோ இது வந்து ஆஸ் பர் டெக்னிக்கல் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து அப்படி இருந்தால் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகிருக்கணும். மார்க்கெட்டில் நாம் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு மூவ் வந்து கிடச்சிடாது. ஸோ நாம் வந்து என்ன நினச்சி வச்சுருப்போம், 1 + 1 2 அப்படி நாம் வந்து நினச்சி வச்சுருப்போம். ஆனால் அப்படி வந்து மார்க்கெட் வந்து நடக்கிறதில்ல. 1 + -1 + 1 அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து நிற்கும். அப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து 2 தான், இப்படி பார்த்தாலும் வந்து 2 தான். எனிவே நமக்கு வந்து நாம் எதிர்பார்த்த அந்த 1 day டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 25,050 ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவல். இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து போயிடும். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் என்ன ஆகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிடும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிடும். அது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் நம்ம 24,600 24,400 வரைக்கும் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா. இதுவே நமக்கு வந்து இந்த 25,050 25,100 இந்த லெவலில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து குறைந்தபட்சம் இந்த ரேஞ்ச் வரைக்குமா வந்து மூவ் ஆகும்.
ஒரு 25,400 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து நல்ல வால்யூமோட இந்த 25,100 அப்படிங்கிற லெவலில் வந்து ஹோல்ட் ஆகணும். நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும் இந்த லெவல்லாம் நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் நம்ம ஏற்கனவே வந்து இப்போ சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட்ஸ் வந்து வருது. ஸோ 260 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25,100 நம்ம முன்னாடி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு 25,100க்கு மேலே நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரேஞ்சு தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,050 கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். முன்னாடி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்தது, அது கீழே வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த 25,050லேருந்து 25,100 இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சினாரியோ. இப்போ நமக்கு உடனே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகணும். இது வந்து ஒரு சினாரியோ. அல்லது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட இப்படி வந்து மூவ் ஆகலாம். அது இன்னொரு சினாரியோ கூட வச்சுக்கலாம். ஸோ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த 24,850க்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே நமக்கு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்தோ அல்லது எடுக்காமலோ மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,050லேருந்து 25,100 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு அப்சைடுக்கு உண்டான ஒரு லெவல். பை சான்ஸ் இன்னொரு லெவலும் நமக்கு வந்து நடக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், மறுபடியும் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இறங்குது அப்படின்னா இன்னும் ஒரு 100லேருந்து ஒரு 120 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கலாம். எதுக்காக வந்து இறங்குது அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் கூட அங்கே இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரவுண்ட் பேட்டர்ன் வந்து இருந்துச்சு இல்லையா, அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஸோ இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபைனலி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இப்படி வந்து மூவ் ஆகுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் ஒரு 25,50 25,100 இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்சைடு போகிறதுக்கே வந்து நமக்கு வந்து 2 சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஒன்று, இந்த ரவுண்ட் பாட்டம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அல்லது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அல்லது இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த ரேஞ்ச் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அல்லது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து மூவ் ஆகலாம். இது அப் ட்ரெண்டில் இருக்கிற சினாரியோ. பை சான்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த இடத்துல நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஹோல்டு ஆகலை ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 24,600 24,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது டவுன் சைடில் இருக்கிற சினாரியோ. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50லே பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது தான், அந்த 1 ஹவர் சார்ட்டை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி வந்தோம் இல்லையா. அதாவது ப்ரைஸ் வந்து பெருசாக எங்கேயும் வந்து மூவ் ஆகலை, ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ப்ளஸ் 1 ஹவர் RSIயில் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் கன்வர்ஜென்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து வால்யூம் கான்ட்ராக்ஷன் வந்து போகும்போது உங்களால் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு முடிவு வந்து எடுக்க முடியல அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், RSI வந்து செக் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பெருசாக வந்து போகாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து
ஆர்எஸ்ஐ ஒரு 15 மினிட்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு கீழே வந்து ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணாதீங்க. சஸ்பெக்டட் நம்ம வந்து எதிர்பார்த்த அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிஃப்டி 50ல் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சு, ஸோ இந்த இடத்துல அகைன் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்துட்டு அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,800 வரைக்குமாவது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து எதிர்பார்த்த அந்த பாசிட்டிவ் டே அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,750 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 24,650 24,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 24,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,100 25,000 24,900 24,750 24,700 24,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ப்ளஸ் ஆர்பிஐயோட மீட்டிங் வந்து இருந்தது. ஸோ அந்த மீட்டிங் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் வந்து ஆகி நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அந்த பாசிட்டிவ் நியூஸும் வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டு இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த 54,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,100 வரைக்குமா வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 54 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54,800 இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 9:35 கேண்டில் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வால்யூம் வந்து இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நடந்தது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டர்ன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54,800 இந்த பக்கம் ஒரு 200 பாயிண்ட்டு, அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட், ஒரு 600 பாயிண்ட் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஒரு 600 பாயிண்ட் மூவ்மெண்ட்டும். ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகலை. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,200 வந்து இருக்கலாம். 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 55,000 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,000 55,800 55,600 55,200 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஓப்பனிங்கில் இருந்தே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12 வரைக்குமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வைஸ் டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்தது. ஃப்ரைடே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 80,800 வந்து இருக்கலாம். 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 80,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000 81,600 81,400 80,800 80,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கரெக்டாக வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் அது வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கிருச்சு. அதையும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 10:45க்கு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு அப்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,600 ஒரு 12,700 இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்டு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வரைக்கும் தான் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,650 வந்து இருக்கலாம்.
12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,550 12,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரப் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,000 12,900 12,800 12,600 12,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.